வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். என்ன பேச போறோம்டா, இந்த பாடசாலை மாணவர்கள், அதாவது இளவயது மாணவர்களுக்கு சில விடயங்களில துணிவில்லாத தன்மை இருக்கின்றது. அது ஏன் என்றுதான் நாங்கள் இன்றைய பேச போறோம். ஒரு மாணவன் ஒரு சமுதாய பொறுப்போட வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த சமுதாய பொறுப்பை எப்படி கொடுப்பது, யார் கொடுப்பது என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு மாணவன் வளர்ச்சியில மாணவனும் இருக்கின்றான், அதே நேரம் ஆசிரியர் இருக்கின்றார், பெற்றோர் இருக்கின்றார். இந்த முக்கூட்டு சந்திப்பு அந்த மாணவனை உயர்த்துவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அதுலதான் ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார், பெற்றோர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார், மாணவன் அது ரெண்டுக்கும் இடையிலே ஓடுகின்ற ஒரு நூல் போல அவன் அந்த நூலால தன்னை ஒரு வலைப்பின்னலாக உருவாக்கி கொள்ளுகின்றான். அப்ப இந்த இடத்துல ஒரு மாணவனுக்கு துணிவு தேவை. இப்ப பாரதியாரும் சொல்லுகிற, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா. எப்படியோ தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாண்டெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப இப்படி பார்க்க நாங்கள் துணிவுள்ள பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக தேவை. ஏனென்றா இந்த சூழலுக்கே அவன் தன்னை ஒரு துணிவுள்ளவனாக காட்டும் போதுதான் அவன் உயர்வடைகின்றான். இப்ப ஒரு துணிவு இல்லாவிட்டால் ஒரு தாவரம் கூட சில நேரம் வளராது. எப்படி பாக்குறீங்கன்னா, மண்ணுக்குள்ள மறைச்சு வைக்கிற அந்த விதை அதுக்கு வீரியம் இருந்தா தான் வெட்டிச்சு வெளியில வரும். அந்த துணிவு அதுக்கு வேணும். அந்த துணிவு இல்லாவிட்டால் அந்த விதியால வெளியில வர முடியாது. உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ள அது போலத்தான் இன்றைய பல மாணவர்கள் இந்த கைத்தொலைபேசியும் வாழ்க்கை மண்டோன்னு அப்படியே அறைக்குள்ள மழுங்கடிச்சு கொண்டிருக்கின்ற அந்த நிலை தான் பாக்குறோம். மனிதநேயத்தன்மை, மனித உணர்வுகளை மதிக்கிற தன்மை, இரக்கம், அன்பு, இவையெல்லாம் இன்றைக்கு இல்லையோ என்ற ஒரு நிலை வருகின்றது. ஏனென்றால் எதையும் ஏற்றுக்கொள்ள வேணுமென்றா ஒரு தற்துணிவு அந்த மாணவனுக்கு தேவை. ஒரு தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை குறைந்து வருவதனால்தான் அவன் ஒரு தலைமை பண்பை கூட ஏற்க முடியாத சூழல்ல இருக்கின்றான். ஏன் அந்த தன்னம்பிக்கை குறையுது, ஏன் அந்த முயற்சி குறையுது என்று கேட்டீங்கன்னா, சோர்வான தன்மை உருவாகுது. அதற்கு காரணம் பெற்றோர்களும் தான். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்று அந்த மாணவனுக்கு வாங்கி கொடுப்பீர்கள். கொடுப்பதனால அந்த மாணவன் அதை கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்வதை குறைத்து விடுகிறான். அதனால அவனுக்கு கடினம் தெரியவில்லை. அப்ப கடினம் தெரியாட்டி துணிவோட செய்யக்கூடிய வேலைகள், வாழ்க்கை என்றா போராட்டம் தான், சாதனைகளையும் சவாலாயும் ஏற்று வளர்ற அந்த நிலை அவனுக்கு குறைகிறது. சிந்திச்சு பாருங்கள், எங்க தவறு இருக்குண்டு. தங்கையே தனக்கு துணை. அப்படியே விட வேணும் சில இடங்களில பிள்ளைகள். அவர்களா முயன்று எழ வேணும். குழந்தை ஒன்றை நீங்கள் வடிவாக பாருங்கள். அது நிலத்திலிருந்து எழும்ப முதல் தவழும், பிடிச்சு பார்க்கும், மேல நின்று பார்க்கும், தன் முயற்சியை அது தானாக காட்டுகிறது. அப்படி ஒவ்வொரு செயற்பாடும் அந்த மனித முயற்சியின் வலுவால் தான் தீர்மானிக்கப்பட வேண்டியது. ஆனா இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்ப அதற்கு நாங்கள் பொன், பொருள், செல்வம், உடைமை அத்தனையும் நாங்கள் கொடுப்பதனால கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அவனுக்கு வரவில்லை. ஆதலால் அவன் உயர்வை பற்றி சிந்திக்கிறான் இல்லையோ? நிச்சயமாக உயர்வுக்கு, முயற்சிக்கு அவனுக்கு உறுதுணை கொடுக்க வேண்டும். அதை கொண்டு கடவுள் நம்பிக்கையும் வேணும், ஆன்மீக பலம் வேணும். ஆன்மீக பலம் தான் ஒரு பிள்ளையை உயரத்துக்கு கொண்டு செல்லும். ஏனென்றால் என்னால முடியும், எடுத்தால் முடியும் என்று நினைப்பார்கள். அதை குறைந்து வருவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். ஏனென்றால் பயம், அதாவது துணிவற்ற தன்மையை ஏற்படுத்தி விடுவார்கள். அதுவும் இன்னொரு காரணம். 2வது பணிவில்லை. பணிவு இருக்கும்போதுதான் துணிவும் வரும். அந்த பணிவு எப்படி இருக்கு, அது பலவீனம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் ஒருபோதும். துணிவு என்பது வெறும் பயமின்மை. சரியோ? பயமின்மை அல்ல. துணிவு என்பது வெறும் பயமின்மை அல்ல, அறிவுடன் நடக்க வேணும் என்பதையும் அது காட்டி தருகிறது. ஆகவேதான் நீங்கள் இந்த பயத்தை போக்கி துணிவோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் அறுவடை செய்ய வேணும். செய்வோமா? நன்றி, வணக்கம்.